7 இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வரும் அகதிகள் மற்றும் பயணிகள் மீது பயண கட்டுப்பாடுகள் சுமத்திய ஆணையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ள நிலையில் இது குறித்து மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிர்லாலிடம் கேட்டேன். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடவை பிடிப்பான் என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. அது டொனால்டு டிரம்புக்கு தெளிவாக பொருந்தும். அதனுடைய வெளிப்பாடாகவே தான் அமெரிக்க அதிபருடைய இந்த நடவடிக்கையை பார்க்கின்றேன். இது முழுக்க முழுக்க அவருடைய உள்ளத்தில் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கோட்பாட்டினுடைய முஸ்லிம் விரோத வன்நெஞ்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது. சிரியா, சூடான், சோமாலியா, ஈரான், ஈராக், லிபியா, யமன் ஆகிய நாடுகளை அவர் தேர்ந்தெடுத்து இதற்காக ஒரு தடை விதித்திருக்கின்றார். இதே போன்று ஒரு முஸ்லிம் ரெஜிஸ்ட்ரி, முஸ்லிம் பதிவகம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தும் அமெரிக்காவிலே பல்வேறு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. முஸ்லிம் சமூகத்தின் மீது தொடர்ந்து அவருக்கு எதிரான எண்ணம் இருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடாகவே தான் இந்த நடவடிக்கையை பார்க்கின்றேன். ஒரு நாட்டின் அதிபருக்கும் அரசுக்கும் அந்நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக சில முடிவுகள் எடுக்க முழு உரிமையும் உண்டு. இந்த முடிவு இந்த 7 இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வரும் அகதிகள் மற்றும் பயணிகள் மீது சுமத்தப்பட்ட பயண கட்டுப்பாடுகள் என்பது அந்த நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லவா? இல்ல, ஒரு அரசுக்கு மிகப்பெரிய கடமைகள் உண்டு. தன்னுடைய நாட்டின் பாதுகாக்கக்கூடிய உரிமையும் அதற்கு உண்டு. அதுல மாற்று கருத்து நிச்சயமாக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசாங்கம் நிச்சயமாக யார் நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் என்பதை அடையாளம் காணக்கூடிய மிக துல்லியமான புலனாய்வு துறையும் அமெரிக்காவிடம் உண்டு. எனவே அவற்றையெல்லாம் பயன்படுத்தி அப்படி அந்த நாட்டுக்கு எதிராக வரக்கூடிய அகதிகள் செயல்படுவார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக கையாள முடியும். ஆனால் இதை நான் ஒரு தொடக்கமாக தான் கருதுகின்றேன். முதலில் இந்த 7 முஸ்லிம் நாடுகள், இதை தொடர்ந்து மற்ற முஸ்லிம் நாடுகளும் நிச்சயமாக இடம்பெறும். இதனுடைய விளைவு என்னவென்றால், அமெரிக்காவிலே இன்று வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி சொல்கிறது, ட்ரம்ப் எங்கள் பக்கம் இருக்கின்றார், இனி உங்களுக்கு இந்த நாட்டிலே இடமில்லை என்று ஒரு இனவெறியர் ஒரு முஸ்லிம் பெண்ணை தாக்கிய சம்பவமும் நடைபெற்றிருக்கின்றது. எனவே ஒரு பொறுப்புணர்வு உள்ள ஒரு அதிபர் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு இதுவல்ல. டொனால்டு டிரம்பின் இந்த நடவடிக்கை தொடக்கம் என்றால் எதிர்காலத்தில் இது இந்தியாவுக்கு ஏதேனும் பாதிப்பை உண்டாக்குமா? இந்தியாவிலிருந்து அமெரிக்க விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் ஏராளமானவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் உண்டு. அப்படி இருக்கும்போது இந்தியாவை எந்த அளவு இது பாதிக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக கூகுள் CEO சுந்தர் பியர் அவரே மிக தெளிவாக டிரம்பினுடைய இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டித்திருக்கின்றார். நிச்சயமாக பல்வேறு துறைகளில் ப்ரொபஷனல்ஸ்களாக நிபுணர்களாக இருக்கக்கூடியவர்களையும் இது காலப்போக்கில் பாதிக்கும். டிரம்புடைய இந்த நிலைப்பாடு இப்படியே தொடர்மையானார். பேராசிரியர்